அனைவருக்கும் வணக்கம். நண்பா பேசு. இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறோம். நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய, அதாவது பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்திய அளவில் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான நபர்கள் உயிரை விட்டுறாங்க. ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. சாலை விபத்துகளில் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அப்படிங்கிற எண்ணிக்கை ஆண்டுதோறும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் இன்னொரு ஆண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டு அதிகமான எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்துருது. இதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா, அந்த விபத்துக்குள்ளாகி அவங்க இறக்குறாங்க இல்லையா, அவங்க மட்டுமே கிடையாது. அவங்க கையோ காலோ போய் அவங்களுடைய வாழ்வை அவங்க தொலைச்சிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கொடூரமான விஷயம். அவங்க வாழ்க்கையில் கரெக்டாக லீட் பண்ண முடியாது. எல்லா விஷயத்துக்கும் யாரோ ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது தேவைப்பட்டுரும். அவங்களால சரியாக இயங்க முடியாத போயிருக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உயிரே போயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், வேறு யாராவது ரிலேஷன்ஸில் அக்கம் பக்கத்தினர் யாரோ ஒருத்தவங்க விபத்துக்குள்ளானாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டி முதற்கொண்டும் அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிடுது. அந்த ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. கவனமாக வாகனங்களை இயக்கணும். வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. கையில் எளிமையாக பணம் புழங்கனால ஈஸியாக வாங்கிடுறாங்க. சிசி அதிகமாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸும் நிறைய வாங்குறாங்க. அதனுடைய கண்டிஷன்ஸு, டேர்ம்ஸு அது எதுவுமே பார்க்காம, ரோட் சேஃப்டி எதையுமே கவனிக்காமல் அவங்க பாட்டில் கண்டமேனிக்கு ஓட்டுறது, ரோட் சிக்னல்ஸை கவனிக்காமல் ஓட்டுறது போன்ற விஷயங்கள், ஓவர் ஸ்பீடு, கவனக்குறைவு, மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுறது, செல்ஃபோன் பேசிக்கிட்டே நிறைய பேர் வெஹிக்கிள்ஸை ட்ரைவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறையவே இருக்குது. ஒரு காதில் இப்படி வச்சுக்கிட்டே இப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. பக்கத்தில் வரவங்களை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது லேசாக கொஞ்சம் அசந்தாலும் இவங்க அவங்க மேலே விடலாம், அல்லது எதிர்த்தரப்பில் வரக்கூடிய நபர்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க மேலே விடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குது. இவங்க மட்டுமே பாதிக்கப்படுறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. எதிரில் வரக்கூடிய நபர்கள் ஓரமாக போயிட்டு இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டாலோ, அல்லது நீங்கள் ஓரமாக போகும்போது எதிர்த்தரப்புலேருந்து ஓட்டிகிட்டு வர நபர் கவனக்குறைவால் உங்கள் மேலே விட்டாலோ, சேதம் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தான். உயிர் சேதம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்கிறேன். சரியான பயிற்சிகள் இல்லாமல் வாகனத்தை இயக்குவது, வயசு இல்லாமல் அவங்களுக்கு வெஹிக்கிள், குழந்தைங்க கையில் வெஹிக்கிள்ஸை கொடுக்கறது, சிறு வயதிலேயே அவங்களுக்கு ஓட்டவே தெரியாது, வண்டியை பேலன்ஸ் பண்ண தெரியாது, ரேஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு அந்த வண்டியினுடைய கண்ட்ரோல் இருக்குங்கிறது தெரியாமல் குழந்தைகள் வண்டி எடுத்து ஓட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்குது. அதுலேயும் சிறு பசங்க இந்த சாகசம் பண்ணுறாங்கிற பேரில் அதிகமான சிசி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை ரோட்டில் பொதுமக்கள் மத்தியில் கண்டபடி ஓட்டிகிட்டு போய் மற்றவங்க மேலே விடுறது, அவங்களும் கீழே விழுந்து கை கால் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிரைவர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ட்ரைன்டு பர்சன்ஸாக, நல்ல ட்ரைன்டு டிரைவர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் தூக்கம் சில விஷயங்கள்லாம் இல்லாமல் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களையும் ஏமாற்றும். ஓவர் ஷிஃப்ட்டு, அவங்களுக்கு சில நிபந்தனை கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓவர் ஷிஃப்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சில ஒர்க்கிலலாம் அவங்கெல்லாம் வெஹிக்கிள்ஸ் இயக்கும்போது உடல் சோர்வுனாலையும் விபத்துகள் அப்படிங்கிறது நிறையவே நடந்துருது. ஹெல்மெட் அணிந்து, சீட் பெல்ட்டு, காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னா சீட் பெல்ட்டு 4 வீலர்ஸ்லலாம் கண்டிப்பாக போடுங்க. உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் ஏற்ற மாதிரி வரவங்க ஏழையாக இருக்கலாம், அவங்க மேலே விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்துடும். அந்த பாவம் அப்படிங்கிறது உங்களை தான் சேரும். ஒரு அவேர்னஸோட வெஹிக்கிள்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாங்குகிற ஒரு மோகத்தில் இருக்கிறோம். அப்படிங்க போகும்போது அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய திறன்கள் என்ன, அதை எப்படி நம்ம இயக்கணும் அப்படிங்கிற அந்த அடிக்வேட் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ரோட் சிக்னல்ஸை நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை. அங்கே எல்லோ விழுகிறதுக்கு முன்னாடியே இவங்க பாஸ் ஆகிடுவாங்க. க்ரீன் லைட் இண்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் கிராஸே ஆகணும். சில பேர் ரெட் சிக்னல் விழுந்திருக்கப்பவே நம்ம முந்தி போயிடலான்னு சொல்லி போகக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அந்த 1 செகண்ட் 2 செகண்டில் நீங்கள் போய் என்ன சாதிச்சிட போகிறீங்க? கண்டிப்பாக விபத்துக்குள்ளாயிட்டீங்கன்னா மணிக்கணக்காக அல்லது நாள் கணக்காக உங்களுடைய
வேலை கெடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதிங்க. டிராஃபிக்கை ரூல்ஸை மதிக்காமல் நீங்கள் பாட்டில் அலட்சிய போக்கா இக்னோர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் உங்கள் மேலே பாயும். அதே போல் தண்டம் கட்டுறதுக்கான விஷயமும் உங்களுக்கு தேவையில்லாமல் வரும். முறையற்ற முறையில் வாகனங்களை இயக்குவது அப்படின்னா என்னென்னா, நிறைய இடத்துல வந்து இந்த ரோட் பெண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸே பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதெல்லாமே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து டிரைவர்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். தூக்கம் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க. உடம்பு சோர்வாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது நல்லது. மோசமான வானிலைகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் நிறைய மாறிடுச்சு. மழை காலில் வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் வந்து மழை அடிக்குதுங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் புயல் நேரங்களில் வந்து வெஹிக்கிள்ஸை ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மழை ஈரங்களில் வண்டிகள் வந்து சரியாக பிரேக் பிடிக்காது. பள்ளங்களில் தண்ணி நின்றுச்சுனாலும் தெரியாது. வேகமாக போகும்போது வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் அந்த குழியில் இறங்கி மேலே ஏறும்போது பேலன்சிங் இல்லாமல் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து ஒயர்கள் கட்டாகி எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விதத்தில் வந்து மரங்கள் சாயலாம். இது போன்ற இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணும். பனி மூட்டம் அதிகமாக இருந்தாலோ மழை அதிகமாக பெய்தாலோ அந்த நேரங்களில் கவனமாக இருக்கணும். வெயில் காலங்கள்லேயும் நிறைய பேர்த்துக்கு வந்து லோ சுகரு, பிபி இந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து அந்த காலகட்டங்களில் நின்று ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா பாதிப்பு அடையாமல் இருக்கலாம். நிறைய பேர் ரோட் ஜங்ஷன் இருக்க இடத்துல வந்து சிக்னல்ஸ் கவனிக்கிறது இல்லை, அதே போல் வந்து பார்க்குறதும் இல்லை. லெஃப்ட்டு ரைட்லாம் திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இவங்க போக்கில் போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரீ லெஃப்டாக இருந்தால் பரவாயில்ல, ஃப்ரீ லெஃப்ட்லாம் இருக்காது. அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கும். இவங்க பாட்டில் இவங்க போக்கில் போனாங்கன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்களை மோதறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் வந்து நிறையா இருக்குது. ரோட்டில் இருக்கக்கூடிய பேச்சஸ் குழிகள் வந்து ஆழமாக குழிகள் வந்து ஏற்படுது. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சமூக ஆர்வலர்களும் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. ரோட் டேமேஜ் ஆகும்போது அந்த ரோடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணல அப்படின்னாலும் இருட்டு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் அந்த ரோட்டில் வரவங்க வந்து அந்த குழிகளை விட்டு நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி உயிரை இழக்கக்கூடிய நபர்களும் நிறைய இருக்காங்க. ஒரு வெஹிக்கிளை வாங்குறீங்கன்னா அந்த வெஹிக்கிளை கரெக்டாக சர்வீஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணி கரெக்டான கண்டிஷனில் வெஹிக்கிள் இருக்காங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். டயர் வெடிக்கிறதாகட்டும் அல்லது பிரேக் பிடிக்காமல் இருக்கிறதாகட்டும், வேறு ஏதாவது இயந்திர இன்ஜின் ஃபால்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துங்கனாலும் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்துடும். ஒரு செகண்ட் அசந்தா முடிஞ்சுது அந்த இடத்துல. ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து அதுதான். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெஹிக்கிள்ஸை வந்து பழுதான வெஹிக்கிள்ஸை ஓட்டாதீங்க. அப்படியே இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி ஓட்ட பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் அரைகுறையாக இருக்கும், அந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பிரேக்கே இல்லாமல் கூட சில பேர் வந்து வண்டியை ஓட்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துங்கள்லாம் பண்ணாதீங்க. இதில் ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மிக தவறான ஒரு விஷயம். ஒரு ஓரமாக ஒருத்தங்க போயிட்டுருப்பாங்க, நீங்கள் பாட்டில் பர்ருன்னு போய் அப்படியே அந்த இடத்துல சீனை போட்டு போகிறனாலாம் வந்து நீங்கள் இன்னும் சாதிக்க போகிறதில்ல, உங்களுக்கு எதுவும் அவார்டும் கொடுக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து உங்களோட பாதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் ஏற்படுது. சிக்னலில் இருக்கக்கூடிய பெடஸ்ட்ரியல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தங்க பை வாக் அந்த இடத்துல ரோட சிக்னலை கிராஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக வெஹிக்கிள்ஸ் இயக்கணும். அவங்க பாட்டில் போயிட்டுருப்பாங்க, நீங்கள் பாட்டில் அவங்க நின்று வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் போகிறது. அதே போல் வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்டாக வரும்போது அவங்க நிற்கட்டும்னு சொல்லி அப்படியே வந்து நம்ம ஒரு அலட்சிய போக்கோட போகிறதுனால அவங்களும் அதே மாதிரி வந்தாங்க அப்படின்னா நேருக்கு நேர் வெஹிக்கிள்ஸ் வந்து மோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிராஃபிக் ஜாம்னால் வந்து நிறைய டிராஃபிக் ஏற்படும் போது அந்த இடத்துலையும் வந்து விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோ பார்க்கிங் ஏரியாவில் வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணுறதுனாலே ஓவர்லோடு, அதே மாதிரி க்ரௌடை வந்து நம்ம இதில் கூட்ஸ் வெஹிக்கிளை ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்குனாலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து நிகழ்ந்துருது. இதை எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே இருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாடு ஆடு இதெல்லாமே ரோட்லேயே அவுத்து விட்டுறாங்க. ஸோ அதுங்க வந்து தன்னை போல் ரோட்டில் போய்கிட்டு இருந்ததுன்னா இருட்டு நேரங்களில் அது ரோட்லேயே படுத்து கிடக்கும். தாரும் அந்த மாடும் ஒரே கலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியாது. கருப்பு நிறத்தில் இருக்கும்போது எதுவுமே தெரியாமல் லைட்ஸ் வந்து வெஹிக்கிளில் கரெக்டாக இல்லாமல் நேராக வந்து அவங்க அந்த ஆட்டு மேலேயோ மாட்டு மேலேயோ விட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே உயிர் சேதம் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்துருது. உங்கள் பாதுகாப்பு மட்டுமில்லை, உங்களுடைய குடும்பத்தின் சேஃப்டியை பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் போகிறதில்ல, அந்த இடத்துல விபத்து நடந்துருச்சுன்னா உங்கள் குடும்பமே பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில்
அதை மனசில் வச்சுக்கிட்டு வெஹிக்கிள்ஸை இயக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்துங்களை வந்து நான் ரோட் சேஃப்டியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான காரணிகளையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதை தவிர இன்னும் நிறைய காரணங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்ல இருங்க. நன்றி, வணக்கம்.